மாறன்ஃபீல்டில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வீரா, மாறன், கார்த்தி 3 பேரும் வந்து தேடிட்டு இருக்காங்க. எங்கே தேடியும் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கப்போ கார்த்தி வேணா அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலாமா, புகார் கொடுத்துட்டு அப்படின்னோடனே, இங்கே பாரு, அவங்க அப்பா வந்து ஏற்கனவே நம்பவே மாட்டாங்க. இவங்கள கண்டுபிடிச்சி இழுத்துட்டு போனால் கூட வந்து பத்தாது, நீ தான் வந்து அழைச்சிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதனால் ஆதாரத்தோடு நம்ம நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப, ஃபோன் நம்பர் இருக்குல்ல அவனோட நம்பர் அப்படின்னு மாறன்கிட்ட வந்து ஃபோன் கேட்குறாங்க. கேட்டோன்னே, எதுக்காக ஃபோன் கேட்குற, அதான் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் ஆனால் கடைசியாக எங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம அவனை பிடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்டோன்னா, சூப்பர் வீரா, முடியுமா அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட சொன்னால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, வீரா இதெல்லாம் வேறு லெவல் போ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த நம்பர் வந்து எங்கே ஆஃப் ஆகிருக்குங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. குடோனு, ஆமாம் அப்படின்னப்ப, இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து வீரா வந்து மாறன் கிட்ட கேட்டேன். அதுவா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அங்கே தான் வந்து ட்ரீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன்டா அதான் சொல்கிறேன்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி வீரா, சரி இப்போ வா நம்ம முதல்ல அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் வந்து வீரா, மாறன், கார்த்தி 3 பேரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. போகணுன்னு பார்த்தா தான் தெரியுது, அந்த குடோனில் வந்து சண்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்க எல்லோரும் வந்து ரெடியாக இருக்காங்க. அங்கே போனோன்னே வந்து மாறன் வந்து செம மாதம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஏய் சொல்கிறா மரியாதையை வந்து எங்கே இருக்கான் அந்த டிரைவரு அப்படிங்கிற மாதிரி கேட்டு செமையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீராவும் தான் பங்குக்கு வந்து டிஷும்னு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ கார்த்தியை வந்து கோவத்தில் வந்து ஒருத்தர் வந்து கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு வேகமாக வந்து வராங்க. அதை பார்த்தோன்னே வந்து வீரா வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. டக்குன்னு வந்து அப்போ மாதம் வந்து கார்த்தியை வந்து காப்பாற்றுறாங்க. நம்ம மாறன் வந்து கையை அப்படியே வந்து கீழே இறக்கி வச்சுட்டு, என் அண்ணனை தொடணும்னா என்னை தாண்டா தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் டைலாக் பேசிட்டு செமையாக டிஷும்னு சண்டை போடுறாங்க. வீரா வந்து மாறனோட வந்து கோவத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க, தைரியத்தை பார்த்து. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன பார்க்காத, நீ இப்போ அங்கே போய் உங்ககிட்ட சண்டைக்கு வரான் பாரு, அவனுக்கு கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவும் டிஷும்ங்கிறாங்க. கார்த்தி வந்து ரொம்ப தேங்க்ஸ் பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ வந்து முதல்ல இவங்க எல்லாரையும் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப, அதான் வந்து அந்த செக்யூரிட்டியோட ஒய்ஃப் வீடு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம்ல, இவங்கக்கிட்ட வாங்கி அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மற்ற விஷயத்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியோட ஒய்ஃப் வீட்டுக்கு கிளம்பி வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா மாறன் வந்து பார்க்குறாங்க, பாரேன் சுற்றி முற்றி நம்ம வீடோட இவங்க வீடு வந்து பாரு எவ்வளோ தூரம் வந்து புது பாக்ஸாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற நானும் கவனித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் புருஷன் எங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னப்ப, தெரியாது அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் யார் அப்படின்னோடனே, எங்கள் கடையில் தான் அவர் வந்து வேலை பார்க்குறாரு குடோனில் அப்படின்னோடனே, நான் ராமச்சந்திர மருமக அப்படின்னு சொன்னோன்னே, நான் வீராவோட புருஷன் நான் தான் அப்படின்னோடனே, இப்போ அவங்க கேட்டாங்களா, இப்போ சரி இல்லை ஒரு தகவல் சொல்லணும்ல அப்படின்ட்டு கேட்டோன்னா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை வந்து கிண்டல் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. வீரா வந்து வரிசையாக பாக்ஸு, ஃப்ரிட்ஜு, ஏசி டப்பா பிரிக்காமல் அப்படியே அடுக்கியிருக்காங்க. காதில் வந்து புது தோடு, ரெண்டு ஜோடி வளையல், அப்புறம் கழுத்தில் செயின் எல்லாமே தங்கத்தில் புதுசாக இருக்கிறத நோட் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள், நான் வந்து உன் புருஷன் வந்து எங்கே இருக்காங்கிறது கேட்பேன், அதை மட்டும் சொன்னால் போகிறோம், மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறப்ப உன்னை யாரும் எதுவும் வம்புளுக்கு வரல அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுங்க, மரியாதை வீட்டை விட்டு போங்க அப்படின்னு வந்து வீராவை பார்த்து சொன்னோன்னா பலாருன்னு அடிக்கிறாங்க. என்ன மேடம் பேசிக்கிட்டே இருக்கப்போ அடிக்கிறீங்க அப்படின்னு. நான் அமைதியாக இருக்கேன்ல, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு சும்மா ஓவராக பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்றப்ப, இல்லை மேடம் இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணல, சுவிட்ச் ஆஃபில் வச்சுருக்காங்க, உனக்கு எப்படியும் உன் புருஷன் ஃபோன் பண்ணுவாங்க, நீ எங்கள் கூடயே வா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டியில் ஏற்றி வச்சுட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து மாறன் கிட்ட வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் நீ வந்து அவங்கள அடிச்சிருக்க வேண்டாம், சும்மா இருக்கியா, இவ சொல்லி தானே வந்து எல்லா விஷயங்களும் தெரியாமையாக நடந்திருக்கு, அவன் புருஷன் வந்து இவ தான் வந்து காசு சம்பாரி அப்படின்னு சொல்லியிருக்கா, எப்படி சம்பாரிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிற அப்படின்னா, ஆமாம் வரிசையாக பாக்ஸு, கையில் வந்து தோடு செயின் எல்லாம் பார்த்தல, சரி இந்த அடி தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்து அவங்க புருஷன் ஃபோன் பண்ணி ஒரு இடம் குடோனுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே கண்மணிக்கு வந்து தகவல் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. வேறு ஒரு ஃபோன் நம்பரில் டிரைவர் வந்து பேசுகிறாங்க. எதுக்காக எனக்கெல்லாம் கால் பண்ணுறேன், நான் தான் சொல்லியிருக்கேன் செய்ய, மேடம் கையில் காசு செலவாகி போச்சு, எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு. என்ன மிரட்டி காசு கேட்குறியா அப்படின்னப்ப, இங்கே பாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த விஷயத்தை பழி போட தெரிஞ்ச எனக்கு ஒன்றை மாட்டி விட்டுட்டு ஈஸியாக எனக்கு எஸ்கேப் ஆக்க தெரியாதா, நான் போனால் போகுதுன்னு வந்து விட்டா நீ ரொம்ப ஓவராக பண்ணுற. இல்லை மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள்,
நான் வந்து மாறன் வீரா வேற உன்னை தேடிட்டு இருக்காங்க, காசை கொடுக்குறேன், தயவு செஞ்சு மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போட காசு வந்துருச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து இந்த குடோனுக்குள்ளே வந்து மாசா, வீரா, மாறன், கார்த்தி 3 பேரும், மணி, அண்ணன் எல்லாரும் வந்து என்ட்ரி ஆகிறோம். பார்த்தோன்னே வந்து அவருக்கு தூக்கி வாரி போடுது. செக்யூரிட்டியை வந்து வந்த வேகத்துக்கு பலாருன்னு அடிக்கிறாங்க வீரா. என்ன நீ மாறன் வந்து கை பிடிச்சிருக்க, யாரை பார்த்தாலும் புசு புசுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்க, பின்ன இவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்க முடியும், எவ்வளோ பெரிய நம்பிக்கையாக வேலை போட்டு கொடுத்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான் நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்தி தான் பங்குக்கு வந்து செமையாக சண்டை போடுறாருன்னே சொல்லலாம். ஏன்டா உன்னை நம்பி நான் வந்து கடையில் வந்து ஜாமான் எல்லாத்தையும் கொடுத்தா நீ வந்து எனக்கே வந்து ஆப்பு வைக்க பார்க்குறியா, உனக்கு தொலைச்சி மரியாதையாக வந்து யார் சொல்லி நீ இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றின, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். துணியெல்லாம் நான் வந்து இத்தனை வருஷம் என் அப்பா கிட்ட வந்து ஒரு சின்ன பேச்சு கூட வாங்கினதில்ல, என்னை அடிக்க வச்சுட்டல, மரியாதையாக சொல்கிறா அப்படின்னு சொல்லி கார்த்தி அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க டிரைவர்கிட்ட. அந்த சமயம் கார்த்தியை தள்ளி விட்டுட்டு அப்படியே வேகமாக தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறப்ப வந்து இந்த பக்கம் செக்யூரிட்டி அவங்க ஒய்ஃபும் தப்பிச்சு ஓடுறாங்க. மாறன் அவங்கள பிடிக்க போகிறப்ப கேப்பில் வந்து இந்த பக்கம் வீரா வந்து கரெக்டாக வந்து அங்கே உள்ள ட்ரம் எடுத்து உருட்டி விட்டுட்டு கார்த்திகிட்ட முன்னாடி வந்து நீ போய் அவங்கள பிடி, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வந்து கீழே தள்ளி விட்டு பரட்டி கட்டையை வச்சு டிஷ்னு அடிக்கிறாங்க. செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீரா எக்ஸ்ட்ராடனரியாக சண்டை போட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீனில் முடித்ததுக்கப்புறமா வந்து அவன் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு இப்போ மரியாதையாக வந்து யார்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் விஷயத்த ராமச்சந்திர சார்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னப்போ வீரா நம்ம 3 பேரும் வந்து கிளம்பி முதல்ல வந்து கடைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறமா மற்ற விஷயங்க வந்து மணியண்ணன் இவரை அழைச்சிட்டு வரட்டும், அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா. நீ எதுக்காக சொல்கிறேன், நான் சொன்னால் காரணம் இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைக்கு வந்துடுறாங்க. கடைக்கு கார்த்திக்குள்ளே வராமல் நிற்கிறாங்க. டேய் நான் தான் இருக்கேன், இல்லை அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் வான்னு கார்த்திகை வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வரதை வந்து ராமச்சந்திரன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கரெக்டாக வந்து கடையில் வந்து அவங்க பக்கத்தில் வீரா, மாறன், கார்த்தி 3 பேரும் உட்காந்துக்கிறாங்க. விடு கார்த்தி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அப்பா எதானே எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே கண்மணி பார்த்துட்டு என்ன இவ்வளோ தைரியமாக வராங்க, ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு செகண்ட் லைட்டாக பயப்படுறாங்க. அதை பயத்தை வெளியில் காட்டிக்காத மாதிரி அப்படியே அவங்களே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு. அப்போ கரெக்டாக ராகவன் வராங்க. வந்துட்டு கேட்குறாங்க, கார்த்தி நான் அப்பா கிட்ட பேசுகிறேன்டா, இங்கே பாரு நீ அப்பா கிட்ட வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு மட்டும் கேளு, மற்றதெல்லாம் உனக்காக நான் பேசுகிறேன் அப்பா கிட்ட அப்படின்னோடனே டக்குன்னு கார்த்தி கோவப்பட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு யாருக்கு வந்து நீ உதவி செய்யணும், பேசாமல் போயிடு, நான் செஞ்சது தப்பே செய்யாத நான் எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கக்கூடாது, நியாயப்படி அவர் தான் என்கிட்ட கேட்கணும், தேவையில்லாமல் என் மேலே வந்து பழியை போட்டு வச்சுட்டா நான் வந்து சும்மா இருப்பேன்னு நினச்சிக்கிட்டியா, இது யார் பின்னாடி இருக்காங்கிற விஷயத்தை வந்து நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதுவே நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டியிருந்தா நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னா அப்படின்றப்ப மாறன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகவா நீ பேசுகிறது ரொம்ப தப்பு, உன் தம்பியை நீ வந்து விட்டு கொடுக்கலாமா, நமக்குள்ளே வந்து ஒற்றுமை ரொம்ப முக்கியம்டா, அப்போ தான்டா எதுவாக இருந்தாலும் நம்பணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்தவன் கவுத்தவன் இப்படிலாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப இவன் எங்கே நம்ப போகிறான் மாறா, நீலாம் வந்து பேசி பிரயோஜனமே கிடையாது, இப்போ தான் வந்து அவன் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவன் வந்து பொம்மை மாதிரி வந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கானே, அது இருக்கிற வரைக்கும் இவனால் சொந்தமாக ஒரு விஷயத்தை யோசிக்கவே முடியாதுன்னு கண்மணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. கிளம்பி போகிறப்ப கரெக்டாக வந்து மணியண்ணை வந்து அந்த டிரைவரை அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம கண்மணி. அதோட முடியுது எபிசோட்.